மைக். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ சங்கங்கள் இன்னைக்கு நம்ம ஓட்டுநர்களுக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. ஆனா யாருமே இது வரைக்கும் எந்த ஓட்டுநருக்கும் சரியான பட்சத்துல எந்த ஒரு விடுதலையுமே வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெள்ள தெளிவா அத்தனை ஓட்டுநர்களுக்குமே தெரியும். ஏன்னா நம்ம ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, டிராவல்ஸ் ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, இன்னைக்கு அனைத்து வண்டி வாகன ஓட்டுநர்களும் தனித்தனியா சங்கங்கள் வச்சிருந்தாலும் அவங்களுக்கான போராட்டத்தை அவங்களே போராடி அவங்களாலேயே பெற முடியல. அப்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்மளுடைய சூழ்நிலை, நம்ம ஒட்டுமொத்த ஓட்டுநர்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு சங்கமா என்ன அதை ஒன்னா, இப்ப கார் ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனையா அதை லாரி ஓட்டுறவங்களே வந்து கேட்பாங்க, லாரி ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனையா ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து கேட்பாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சங்கம் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் அப்படிங்கிற நம்ம சங்கத்தை இவ்வளவு தூரம் வலுப்படுத்தி இதை நல்ல முறையா காப்பாற்றி விதையா போட்டு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய நமது அருமை அண்ணன் தங்கப்பாட்டி அண்ணன் அவர்களுக்கு முதல்ல நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அந்த விதைய போட்டது அவருதான். ஆனா அவரு சில காலங்கள் பயணிச்சு நம்மளுக்கான கொள்கைகளையும் வழிமுறைகளையும் நல்லபடியா சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சங்கத்தினுடைய வளர்ச்சியும் கொள்கையும் நம்ம அத்தனை டிரைவர்களும் சேர்ந்து நம்மளுடைய சமுதாயத்தை நல்லபடியா மேல கொண்டு வர்றதுங்கிறது நம்ம கையில மட்டும்தான் நண்பர்களே இருக்கு. ஏன்னா அவர் விதைய போட்டாரு, அந்த விதை முளைக்கணும் அப்படின்னா அந்த செடிக்கு தண்ணி ஊற்ற வேண்டியது நம்ம அத்தனை ஓட்டுநர்களுடைய கடமை. அதை நாம சரியான முறையில பாதுகாப்பு பண்ணா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நமது நிரந்தரமான உறுப்பினர்கள், ஓட்டுநர்கள் அத்தனை பேரும் நல்லபடியா இருக்க முடியும். அது இன்னைக்கு இத்தனை இடத்துல நம்ம டிரைவர்கள் அடிபட்டு மிதிப்பட்டு இன்னைக்கு டாக்ஸி அப்படின்னு பசி கொடுமையில எல்லாம் மற்ற பொதுமக்கள் அவங்க வந்து இன்னைக்கு போராட்டத்தில் இறங்குறத விட டிரைவர்கள் அந்தந்த இடத்துல ஆட்டோவுக்கு தனியா, காருக்கு தனியா, லாரிக்கு தனியான ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்குள்ள நாமளே அடிபட்டு தான் இருக்கலாம். தவிர இங்க யாருமே அது சொல்யூஷன் யாருமே கொடுக்க முடியல. ஏன்னா கொடுக்கவும் முடியாது. இது ஒரே ஒருத்தர் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் அப்படிங்கிற நமது சங்கம் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை ஒருத்தர் தனிப்பட்ட முறையில இந்த சங்கத்தை வழி நடத்த முடியாது. ஒட்டுமொத்த ஓட்டுநர்களின் அங்கம் தான் நம்மளுடைய சங்கம். அதனால இந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம நம்ம ஒற்றுமையான முறையில நம்ம சங்கத்தை சரியான பாதையில ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நம்ம கொள்கைகளை சரியான பட்சத்துல கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னால நம்மளுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம ஓட்டுநர்களை பிரிக்கவும் முடியாது அப்படிங்கிற கட்டமைப்பும் நம்ம சங்கத்துக்குள்ள அந்த அளவுக்கு நம்ம பண்ணி வச்சிருக்கோம். அதையும் யாராலையும் பிரிக்கவும் முடியாது. அதனால நமது நண்பர்கள் இதையெல்லாம் நம்ம சங்கத்தினுடைய திட்டங்களையும் கொள்கைகளையும் நல்ல முறையா இன்னும் தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்மளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கான சங்கம் கிடையாது நண்பர்களே. இது நம்ம ஒட்டுமொத்த ஓட்டுநர்களின் அங்கம் தான் இந்த சங்கம். இதை விட்டா நம்மளுக்கு வேற வழியும் இல்லை. இது நம்ம கடவுளா கொடுத்த ஒரு வரம் மாதிரி. இந்த மாதிரி ஒரு சங்கம் இதுக்கு மேலே நம்மளுக்கு யாரும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுவும் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த கார்பரேட் கம்பெனி மாதிரியான சங்கம்ன்ற அடையாளம் மட்டும்தான் கொடுப்பாங்களே தவிர ஒட்டுமொத்த ஓட்டுநர்களுக்கான ஒரு சங்கம் அப்படிங்கிறது யாராலையும் கொடுக்க முடியாது. அது நம்ம அண்ணன் அன்னைக்கே வாங்கிட்டாரு. ஆனா நம்மளால அதை காப்பாத்துறது மட்டும்தான் இன்னைக்கு முடியல. ஏன்னா இன்னைக்கு நம்ம சந்தா கட்டும் போது அந்த சந்தா காசு வந்துச்சா வரலையா அப்படின்றது கூட நம்ம யோசிக்காம ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம ஒவ்வொரு டைம்லயும் கொண்டு வரதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே வருதுங்க. அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா தலைமையில உள்ள தலைவர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேரும் சரியா இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து மாவட்ட நிர்வாகிகளும் சரியா வருவாங்க. மாவட்ட நிர்வாகிகள் சரியா வந்தாதான் நகர நிர்வாகிகள் சரியா வருவாங்க. நகர நிர்வாகிகள் சரியா வந்தாதான் ஒன்றிய நிர்வாகிகள் சரியா வருவாங்க. ஒன்றிய நிர்வாகிகள் சரியா வந்தாதான் கிளை நிர்வாகிகள் சரியா வருவாங்க. கிளை நிர்வாகிகள் சரியா இருக்கும்போது அடுத்து வர உறுப்பினர்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு போறதுல எந்த ஒரு தடையும் இருக்காது. அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சங்கத்துக்குள்ள எப்படி இருக்கணும்ன்றதை கரெக்டா கொண்டு வந்துருவாங்க. இப்ப நாம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு அடிங்கிறது வந்து இப்பதான் முதல் சங்கமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது வளரும் போதே இங்க பிரச்சனைகளை கொண்டு வர மாதிரி தலைமையிலே சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்படிங்கிறது இது யாரால வந்தது?
அப்படிங்கிறது நம்ம சங்கத்தில் இப்போ பயணிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவரால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது. நான் பயணிச்சுட்டு இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடி பயணிச்சுட்டு இருக்கிறப்ப பிரச்சனை வந்தது அவருனால தான். சென்றாய் பெருமாள் அப்படிங்கிற அவருனால தான் இந்த பிரச்சனையே வந்தது. அவருனால தான் இவ்வளவு குழப்பங்கள் நடந்தது. ஏன்னா சம்பளம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் கட்டக்கூடிய சந்தா. அந்த சந்தா பணத்தை நம்ம கட்டி அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான வேலையை அவர் சரியா செய்யணும். ஆனா அந்த வேலையை செய்யாம ஆபீஸ்ல வந்துட்டு ஜாலியா இருந்துட்டு போறதுக்கு நம்ம சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். இதை நான் கேட்டேன் அண்ணனுக்கு, அது புரிஞ்சுதான் புரியலையான்னு தெரியல. ஆனா ஏன்னா இப்ப சும்மா வந்து நம்ம சம்பளம் கொடுத்துருக்க முடியாது. ஒவ்வொரு ஐடி கார்டும் இங்க வந்து 10 நாள்ல வரணும், குறைஞ்சபட்சம் 5 நாள்லயாவது வரணும். 1 மாசம் ஆகும், 2 மாசம் ஆகும், ஐடி கார்டு வரல. அப்ப 2 பேர் மட்டுமே நீங்களே பாத்துக்கிறீன்றீங்க. அப்ப என்ன வேலை செய்யறீங்க? நாங்க எதுக்கு உனக்கு சும்மா சம்பளம் தரணும்? அப்ப அண்ணன் கிட்ட ஒரே பிரச்சனை கேட்டேன், அப்படி சும்மா வச்சுட்டு அவரு சம்பளம் கொடுக்குறீங்களா? நான் சங்கத்துக்காக வீடியோ போடுறேன், என்னால முடிஞ்சது நான் பேசுறேன். நம்ம சங்கம் வளர்க்கணும் தானே, நான் நம்ம சங்கத்தை ஓட்டுநர்களுக்காக எதையா ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீங்க எனக்கு சம்பளம் கொடுங்க, நான் அதை பண்றேன் அப்படிங்கிற கேள்வியை அண்ணன்கிட்ட முன்ன வச்சுட்டேன். ஆனா அதையும் நம்ம சென்றாய் பெருமாள் அண்ணன்கிட்ட இல்லாத பொருளாதாரம் சொல்லி சம்பளம் கேட்டால் வீடியோ போட்டு அறிவிப்பு கொடுத்து முதல்ல அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்குங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டாரு. அப்ப இன்னைக்கு காலம் போக போக அவருக்கே அண்ணனுக்கே புரிஞ்சிருக்கு சங்கத்துக்காக உண்மையா நின்றவங்க யாரு, சும்மா உட்காந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு ஏமாத்துறவங்க யாரு அப்படின்ற என்ன நோக்கத்தோட இருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே அவருக்கே புரிய வரவும் இன்னைக்கு வந்து நானும் அது இல்லாம அண்ணங்கிட்ட நான் 1 வாரத்திலேயே மன்னிப்பும் கேட்டு வந்துட்டு உள்ள காரணம் என்னன்னா, எனக்கு வந்து யாரையும் குறை சொல்லணுன்ற எண்ணம் இல்லை. ஆனா என்னுடைய ஆதங்கமும் கோபமும் தாங்க முடியல. சரி, அந்த டைம்ல கொஞ்சம் சண்டை வந்ததுனால கோபத்துல சொல்லிட்டேன். அதுக்கு முதல்ல நம்ம ஓட்டுநர் நண்பர்கள் அத்தனை பேர்த்திட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம சமுதாயத்துக்காக நம்ம எவ்வளவு தூரம் இருந்தோம், நம்ம அந்த இடத்துல கோபம் பட்டிருக்க கூடாது, பட்டுட்டேன். இருந்தாலும் நம்ம ஓட்டுநர் சமுதாயம் மேல வந்தாகணும் அப்படிங்கிறது, அவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணுன்றது என்னுடைய தன்னம்பிக்கை. அதனால நான் திரும்பவும் அண்ணன் கிட்ட கேட்டு மறுபடியும் நானே வந்துட்டேன். அதை நம்ம நண்பர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கிற நண்பர்களே, இதுக்கு மேல உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னை கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, அனைவரும். யாராவது கேள்விகள், நண்பர்கள் யாராவது ஆனந்த நண்பர்கள்ட்ட ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா தாராளமா கேட்கலாம். கோபால்ல, உங்கள் திருப்பூர் மாவட்ட சார்பாக ஏதாவது கேள்விகள் இருக்கா? மாவட்ட தலைவர் விஜயகுமார் நண்பரே, கேள்விகள் இருக்குதுண்ணா, கேளுங்க. ஒன்றும் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசலாம். அதாவது வந்து இது வரைக்கும் பண்ணது ஓகே, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டாருங்கிறதுக்கு எங்களுக்கு உத்தரவாதம் வேணும். நண்பரே, அதாவதுண்ணா, நான் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் இல்லை, ஓட்டுநர் சமுதாயத்தில் நானும் பாதிக்கப்பட்டவன். அந்த இதில் பார்க்கும்போது நம்ம ஓட்டுநர் இனத்துக்கு உயிரே கொடுக்கறத கூட நான் பெருசாக நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நானும் நினைக்கிறனால ஒரே காரணம்தான், இனிமேல் எந்த பிரச்சனையும் என்னால் வராதுங்க. அப்படி வருது அப்படின்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான், இல்லைண்ணா நான் இல்லை அப்படின்னா மட்டும்தான் அது. நீங்க போட்ட ஒரு பதிவுனால நம்மளோட 2 நாள் தூக்கம் இல்லாம சீரழிச்சில்ல, இல்ல பாதிக்கப்பட்டவங்க இருக்கீங்க. அதனாலதான் இப்ப நான் முன்னாடி கேளுங்க நண்பரை உட்கார வச்சு பேசுறேன். சரிங்களா நண்பர்கள், அதாவது இந்த விஷயம் பத்தி தெரியாத நண்பர்கள் என்னடான்னு யோசிப்பீங்க. ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன மனச்சக்கட்டைகள் நடந்தது, அதை மாற்றி அமைக்கிறோம், வேற ஒண்ணு கிடையாது. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. போட்ட வீடியோ நீங்க போட்ட இதனாலதான் இந்த சங்கம் வளர்ச்சி சுத்தமாவே முடங்குனதே உங்களாலதான். இதனாலதான் நாங்க வந்து யாரு கேட்கிறவங்களோ கேட்கலையோ, நாங்க தப்புன்னா தங்கப்பாளையம்னே எதிர்த்து கேட்போம். அது எங்களோட உரிமை. சரிங்களா? அதே தானா, எங்களோட உரிமை. நீங்க சொல்றது சொல்றது அவரும் கடமைப்பட்டிருக்காரு. சரிங்களா? நாங்க முதல்ல வீடியோ போடுறோம், ஆடியோ போடுறோங்கிறதுலாம் அது அப்பாற்பட்ட விஷயம்.
இதே தானே உங்களுக்கு எப்படி அந்த உரிமை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதனால எங்களுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்கணும், இந்த சங்கத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். அதான் நான் தான் சொல்றேங்களேண்ணா, ஓட்டுநர் சமுதாயத்துக்காக நான் வந்து இவ்வளவு தூரம் நிக்கிற ஆளு. கண்டிப்பா என் உயிரை கொடுத்து நிற்பன்றதை மட்டும் தான் நான் சொல்ல வரேன். தப்பே சொல்லல. சங்கத்துக்கான வளர்ச்சியை திரும்ப நான் கொண்டு வரேன். அது என் தன்னம்பிக்கை. நான் சங்கத்துக்கான வளர்ச்சி நான் திரும்ப என்னால முடிஞ்சதை நான் கொண்டு வருவேன். ஏன்னா என்னால தடைப்பட்டது அது அதுக்கு முன்னாடியே நான் என்னாலே முடிஞ்ச வரைக்கும் வளர்த்து விட்டேன். இதுக்கு மேலேயும் அந்த கண்டினியூ அதை தொடருவேன், வளர்ச்சி கொண்டு வருவேன். வேற யாருக்காவது கேள்வி என்ன கேட்கலாம்? வேற யாராவது நம்ம சங்கத்தை பத்தி நிறைய கேள்விகள் இருந்தா கேளுங்க. வேற ஏதாவது ஏன்னா நேரடியாவே வந்திருக்காரு கேக்குறதால உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்ல நல்ல ஆலோசனைகள் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. ஓகே, அடுத்த ஒரே ஒரு விஷயம் மட்டும். அதாவது கொஞ்சம் உட்காருங்க. ஒரு நிமிஷம்.